ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனம் திட்டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ரிலிக் பெயிண்டிங் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். ப்ரஷ் ஷீட் வந்து இந்த மாதிரி ஃபிளாட் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லார்ஜ் சைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா, இந்த மாதிரி சின்னதா. அதுக்கப்புறம் ரவுண்ட் ப்ரஷ் இதோட கொஞ்சம் பெருசாவும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு லைனர் ப்ரஷ், இது போதும். இல்லைன்னா ஒரு ஃபிளாட் ப்ரஷ், ஒரு ரவுண்ட் ப்ரஷ், இது மட்டும் இருந்தா கூட போதும். அப்புறம் லைனர் ப்ரஷ் வந்து டீடைலிங்க்கு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டுக்கு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கேமல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன 9 ml இது வந்து விற்கிறாங்க. 12 செட் கலர் இருக்கு, அது போதும் பிகினர் லெவலுக்கு. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலரும் ஸ்பெசிஃபைடா தனித்தனியா விற்பாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்க வாங்கிக்கலாம். நான் மாண்டி மோட்ல வந்து நல்லா இருக்கும். ஸோ மாண்டி மோட் தான் நான் யூஸ் பண்ணேன், அதனால ஒயிட் கலர் தீர்ந்துச்சு, நான் வாங்கினேன். மாண்டிமோட் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆர்டிஸ்ட் பிராண்டு. ஸோ நீங்க வந்து உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுல பெயிண்ட் பண்ண போறோம்னா, இந்த மாதிரி கேன்வாஸ் பேட் வந்து வாங்கினீங்கன்னா, மினி கேன்வாஸ் பேட் வந்து இது வந்து 125 இது வந்து வாங்கிக்கலாம். கேன்வாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டெக்ஸ்டர் வந்து. அதே இந்த மாதிரி பேப்பர்ஸ்ல பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மல் நம்மளோட இந்த இது இருக்கும்ல, ஷீட்டு, பேப்பர் ஷீட்டு கொஞ்சம் ஜிஎஸ்எம் அதிகமானது. ஸோ இதுல வந்து ட்ராப் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளைனா இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு கேன்வாஸ் நோட் வச்சிருந்தேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர் வந்து தெரியும். அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்வாஸ் லீஃப்லெட்டாகவும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். பேட் வாங்கினா இது வந்து அதோட கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டடா இருக்கும். இது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா இதோட கொஞ்சம் இது நான் குவாலிட்டி கம்மியா கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு வந்து 25 சம்திங் வரும். இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ராடக்ட். நான் இந்த ப்ராடக்ட் தான் வந்து கோர்ஸ் அக்ரலிக் பெயிண்டிங் பண்ணதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து வேணும்னா இதுல வாங்குங்க. இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கேன்வாஸ் வந்து பிகினர் லெவல்ல வந்து சும்மா சிம்பிளா லீஃப்லெட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பெருசா கூட வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு பேலட் தேவை. இந்த பேலட்டை வந்து எதுக்குன்னா நம்ம கலர் மிக்சிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருந்தாவே போதும், உங்களுக்கு அக்ரலிக் பெயிண்டிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ப்ரஷ் வந்து துடைக்கிறதுக்கு. அப்போ ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.